அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்களுக்கு சுக்கிர பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகி சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். மகர ராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. காலபுருஷனுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். அவர் தான் கலத்தரக்காரகன். காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் வரும்போது பெரும்பாலும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். மகர ராசிக்கு சுக்கிர பகவான் யார் என்றால் பூர்வ புண்ணிய பஞ்சம புத்திர கர்மாதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். மகர ராசியின் அதிபதி சனி பகவான் உங்கள் 10வது வீட்டில்தான் உச்சம் பெறுகிறார். மகர ராசி அன்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது மகர ராசி அன்பர்களுக்கு ஆண் வாரிசுகள் தொல்லை தொந்தரவுகள் ஏற்படுகிறது. குழந்தை பருவத்திலோ அல்லது பாலகனோ வாலிபனோ நோய்வாய்ப்பட்டோ ஏதோ ஒரு காரணத்தால் இறந்து விடுகிறார். அவர்களுக்கு கர்மகாரியம் ஏமகாரியம் நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்கள் மகனுக்கு கர்மா செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அதான் பூர்வ புண்ணிய பஞ்சம கர்மக்காரகனாக சுக்கிர பகவான் உங்களுக்கு வருகிறார். மகர ராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானம் 10வது வீட்டிலே தொழில்ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் வரும்போது விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கடந்த 25 நாட்கள் கன்னி ராசியில் நேச நிலையில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது மேகங்கள் திரண்டு வந்துச்சு. ஆனால் பெரும்பாலும் மழை இல்லை. விவசாயம் வெள்ளாமல் பெரும்பாலும் காயிற நிலைமைக்கு கூட போயிருக்கும். துலா ராசியில் சுக்கிரன் வரும்போது முதல் ஒரு 10 நாள் தவிர பிற்பாதி கனமழை பொழியும். விவசாயிகள் வெள்ளாமல் அறுவடை பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல தன லாபம் உண்டு. 10வது வீட்டிலே 10ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசி அன்பர்கள், உங்களுடைய எதிரிகள் உங்கள் விரோதிகள் செய்யக்கூடிய காரியங்கள் அது உங்களுக்கு சாதகமாக மாறும். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். எதிரிகளுடைய பகையாளியுடைய தொல்லை தொந்தரவுகள் குறையும். ஒரு சிலருக்கு கூடுதலாக வரும். 10ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நடிகர் நடிகைகள் பாடலாசிரியர்கள் மக்கள் மத்தியில் பேரும் புகழும் சம்பாதிக்கலாம். விவசாயிகளுக்கு ஆடு மாடு கால்நடை கோழி பால் மகசூல் நல்லா கூடுதலாக வரும். விவசாயிகளுக்கும் சிறப்பு. வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அரசு துறையிலையோ தனியார் துறையிலையோ வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதலாளியிடமோ அல்லது உங்களுடன் பணியாற்றக்கூடிய சக பணியாளர்களிடமோ ஒரு சிலருக்கு அசிங்க அகுமானம் கெட்ட பெயரெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதாவது எதிர்பாலினவர்கள் உங்களுக்கு உயர் அதிகாரிகளாக இருந்தார்கள் என்றால் அவர்களிடம் புரட்டாசி 3 முதல் 28ஆம் தேதி வரை மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து பொறுமையாக செல்லணும். 10ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது மகர ராசி அன்பர்கள், நான் இந்த வேலை தான் செய்வேன், எனக்கு கொடுத்த டியூட்டி நேரத்தை மட்டும் நான் கரெக்டாக வேலை செய்வேன், ஓவர் டியூட்டி பார்க்க மாட்டேன் அப்படின்னு கட் அண்ட் ரேட்டாக நீங்கள் பேசுவீங்க. பிடிவாத குணம் அதிகரிக்கும். பிடிவாதமாக உங்கள் தொழிலில் நீங்கள் வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மகர ராசிக்கு 9வது வீட்டிலே பாக்கியத்திலே பாக்கியாதிபதி புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறுகிறார். புதன் 9வது வீட்டிலே சூரியன் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். அதனால் தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் எதிர்வாதம் விதண்டாவாத பேச்சுகளை மகர ராசி நண்பர்கள் தவிர்க்க வேண்டும்.
தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சுக்கிரன் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது புரட்டாசி 3 முதல் 9 வரை செவ்வாய் புகார் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் எதிர்வாதம் இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க. புரட்டாசி மாதம் 9 முதல் 20ஆம் தேதி வரை ராகு புகார் நட்சத்திரத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய முயற்சிகள் தனிப்பட்ட காரியங்கள் மகர ராசி என்பதற்கு வெற்றியாகும். தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் புரட்டாசி 9 முதல் 20ஆம் தேதி வரை உங்களுக்கு வெற்றியாகும். புரட்டாசி 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை குருபுகார் நட்சத்திரத்தில் சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மகர ராசிக்கு 10ஆவது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது பூர்வீகத்தில் பங்காளிகள் வழியில் இது கர்மா நடக்கும். பெரியோர்கள் இறப்பு கர்ம காரியங்கள் போயிட்டுறக்கூடிய அமைப்பு மகர ராசி என்பதற்கு புரட்டாசி 3 முதல் 28ஆம் தேதி வரை கர்மாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. சுக்கிர பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு பார்த்துக்கிறேன் அட போப்பா அப்படின்னு மந்தமாக சோம்பேறித்தனப்படக்கூடிய அமைப்புலாம் உண்டு. அதனால் அன்றாட பணிகளை அன்றாட செய்யுங்க. சோம்பேறித்தனத்தை தவிர்த்து விடுங்க. மற்றவர்கள் தலைமையில் நீயே பாரு அப்படின்னு உங்கள் மனைவி பிள்ளைகள் மேல் உங்கள் வேலையை சுமத்தாமல் இருப்பது மகர ராசி என்பதற்கு நல்லது. உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் தனம் வாக்கு குடும்பச்சனியாக வாக்குச்சனியாக சனி பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வாக்குச்சனி இருக்கும்போது உங்கள் வாய் வார்த்தையின் மூலம் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும். அதனால் உங்கள் பேச்சில் மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக பணிவாக தன்மையாக பேசுவது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.